கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, விழாவின் முதல் நாளாகி இன்று உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டின் விழா திருக்கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறது. கடவுள் நலமும் வளமும் தர வேண்டும் என அன்போடு ஆசிக்கின்றேன். உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் யாவருக்கும் உளமகிழ்ந்து உளம் நிறைந்த விழா நல்வாழ்த்துக்களையும் மறை மாவட்டத்தின் சார்பாக இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன். காட்டு விளையறை சமூகம் ஒற்றுமையில் வாழுகின்ற சமூகம். எனவே ஒற்றுமையோடு இந்த நாளில் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் தொடர வேண்டும் என்ற நல் நம்பிக்கையோடும் ஒற்றுமையில் பயணிக்கும் சமூகமாக என்கின்ற ஒரு நற்சிந்தனையை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இன்றைய நாள் உலகமெங்கும் உலக தொழிலாளர் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. நம்மில் அதிகமான பேர் தொழிலாளர்கள். எனவே முதன்மையாக அவர்களுக்கும் மனமகிழ்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித யோசேப்பை பார்வையில் கொண்டு தொழிலாளர்கள் நாம் அவரை போல நேர்மையாக நம்முடைய பணிகளை செய்திட வேண்டும் என அன்போடு ஆசிக்கின்றேன். அவருடைய அன்னை மரியாவுடைய ஆண்டவர் இயேசுடைய அன்னையுடைய பெயரை தாங்கி நிற்கின்ற நம்முடைய ஆலயம் யோசேப்பு உற்ற துணைவியாக கொண்டு காத்து கொண்ட ஒருவர். எனவே அந்த அன்னைக்கு இந்த நாளில் விழா தொடங்குவது மிக பொருத்தமானதாக நமக்கு அமைகிறது. அன்பு மக்களை, எல்லா பங்குகளும் நம்முடைய பங்கை போல ஒற்றுமையாக வாழ்வதில்லை, அல்லது நம்முடைய பங்கு முழுமையாக ஒற்றுமையாக இருக்கிறது என்று சொல்வதற்கும் இல்லை. சில வேளைகளில் ஒற்றுமைக்கு முரணாக நாம் சிந்திக்கலாம். சில வேளைகளில் ஒற்றுமை குலைந்து போகலாம். சில வேளைகளில் ஒற்றுமைக்காக நாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நேற்றைய மாலை பொழுதில் ஒரு அருள் பணியாளர் எதேச்சையாக நேற்றைய நாள் ஆயர் இல்லத்தின் விடுமுறையாக இருந்தாலும் வந்திருந்தார். நானும் மாலையில் தேநீருக்காக உணவறைக்கு சென்றேன். அவர் தனித்து அங்கு இருந்தார், பங்கிலே பணியாற்றுகிறவர். எனவே எப்படி இருக்கிறீர்கள் என்று தொடங்கி எங்களுடைய சிறிய அந்த உரையாடல் அவருடைய பங்குடைய பணியை பற்றியதாகவும் சற்று விரிந்தது. அதில் அவர் சற்று ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பாக தன்னுடைய பங்கில் நடந்த பங்கு பேரவை தேர்தலை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். மிகச்சிறிய பங்கு. அப்பொழுது அவர் சொன்னார், ஒரே குடும்பத்தை சார்ந்த பலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஏன்? அதற்கு தான் நம்முடைய விதிமுறைகள் இருக்கின்றனவே என்று சொன்னேன். முதலில் கணவர் இருந்தார், அதன் பின் மனைவி இருந்தார். இப்பொழுது புதிய ஒரு விதிமுறை தந்திருக்கிறீர்கள். அந்த ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்று சொன்னதனால் திருமணமான தன்னுடைய மகனை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எனவே என்ன நடக்கிறது? அந்த பங்கில் இருந்த இன்னொரு அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறிய பங்கு, எனவே அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். ஒரு முறை கூட எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா, வேறு யாராவது வரலாமே என்று சொன்னாலும் போதிய அளவிற்கு அவர்களுக்கு வலு இல்லை, குரலும் இல்லை. எனவே இம்முறையும் அது நடைபெறவில்லை. ஆனால் அது முக்கியமானதாக எனப்படவில்லை. கவனிக்க வேண்டியதாக இருந்தால், ஒரு சிறிய குடும்பம், மிக எளிய ஏழ்மையான குடும்பம், இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறது. 3000 ரூபாய் மாதம் அவர் சொன்னது போல. ஆனால் அந்த குடும்பத்தவர்கள் அங்கு இருந்த அந்த வீட்டுக்காரருக்கு அவள் வாக்களிக்கவில்லை. பங்கு பேரவை தேர்தலில், தமிழக தேர்தலில் அல்ல, பங்கு பேரவை தேர்தலில் வாக்களிக்கவில்லை. எனவே அது தெரிந்தவுடன் இவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உடனடியாக வீட்டை நீங்கள் என்ன செய்யணும், ஒப்படைச்சிட்டு கிளம்புங்க. அது பாவம். அந்த பணியாளர் சொன்னார், அந்த குடும்பம் தனித்து விடப்பட்டதாக இருந்தது. எனவே நான் தான் சொன்னேன், ஒரு மாதமாவது கொடுங்க, அவங்க இருக்கும்பொழுது இன்னொரு இடத்தை கண்டுகொள்வார்கள் என்று. நம்முடைய சிறிய பங்கு என்றாலும் பெரிய பங்கு என்றாலும் ஒரு இறை சமூகமாக வாழ்வதற்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது. ஒரு பங்கில் பணியாளராக இருக்கின்ற பொழுது நான் காண்பதை விட ஒரு ஆயராக வருகின்ற பொழுது பல பங்குகளில் இவ்வாறு அது பங்கு பேரவை தேர்தல் என்றாலும் இல்லை என்றால்
அங்கு நடக்கின்ற பழக்க வழக்கங்கள் என்றாலும் ஒரு இறை சமூகமாக ஒரே உணர்வோடு ஒரே மனத்தோடு நாம் இணைந்து வருவதற்கு மிகவும் கடினமாக இருப்பதை காண முடிகிறது. நாம் நிறைவான சமூகம் அல்ல, ஆனால் நடைமுறையில் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய கிறிஸ்தவ அந்த நம்பிக்கைக்கும் எவ்வளவு முரண்பாடு என்பதை காண முடிகிறது. இன்னும் ஓரிரு பங்குகளில் என்ன நிகழ்கிறது? இவ்வாறு பங்கு அருள்பணி பேரவை உருவாக்கம் என்றால் அங்கு நிர்வாகிகள் பெண்கள் வரக்கூடாது. இக்காலத்திலும் கூட எவ்வளவு சொன்னாலும் ஏதோ பெண்கள் இந்த இறை சமூகத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பது போல. இல்லை என்றால் சில பங்குகளில் இளைஞர்கள் தனித்து விடப்படுகிறார்கள், வந்தால் கேள்வி எழுப்புவார்கள். எனவே இளைஞர்கள் வரக்கூடாது என்ற ஒரு நிலை சில இடத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது இன்னும் கடினமாக அல்லது மிகவும் கவலையாக இருக்கும் என்றால், அந்த பங்கிலே பல ஆண்டுகளாக வாழ்கின்ற சிலர் சாதியினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் இருக்கும். தனித்து விடப்படுவார்கள், தனித்து பார்க்கப்படுவார்கள், சமநிலையை அவர்கள் பார்க்கப்பட மாட்டார்கள் என்ற நிலையில் இதையும் கடந்து மிகவும் மிகவும் வருத்தம் தருகின்ற நிகழ்வு ஒருவேளை நம்முடைய மறை மாவட்டத்தில் இல்லை என கருதுகிறேன். கல்லறையில் கூட ஆட்கள் இறந்து விட்டால் சாதியை பார்த்து பிரித்து அவர்களை அங்கு விதைக்கின்ற இடம். இப்படியெல்லாம் காணுகின்ற பொழுது ஒரு இறை சமூகம் ஒற்றுமையாக பயணிக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. இந்நேரத்தில் தான் நமக்கு ஒரு அழைப்பு அருமையாக முதல் நாளிலே விடுக்கப்படுகிறது. ஒருபுறம் நாம் இயன்றவரை ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்று கடவுளுக்கு மகிழ்வோடு நன்றி சொன்னாலும், இன்னும் நாம் ஒருவேளை செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறதோ என்ற கேள்வி நமக்கு எழுப்புவதற்காகவே இந்த அழைப்பு நமக்கு அன்புமிக்கவர்களை விடப்படுகிறது. எத்தகைய அழைப்பு? பவுலடியார் மிக அருமையாக அதனை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு உருவகத்தின் மூலமாக உடல் உறுப்புகள், இந்த உறுப்புகள் இணைந்துதான் ஒரு உடல் உருவாகிறது. உறுப்புகள் இல்லாத உடல் என்று இருப்பது இல்லை. எனவே அந்த கிறிஸ்து என்கிற மறை உடலில் நாம் உறுப்புகளாக திகழ வேண்டும் என்ற அருமையான ஒரு இறையியல் சிந்தனையை அவர் முன்வைக்கிறார். இந்த ஒரு பங்கிலே அங்கு முதியவர்கள் இருக்கலாம், நோயாளர்கள் இருக்கலாம், கைம்பெண்களும் இருக்கலாம், கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம், ஆதரவற்றவர்கள் இருக்கலாம். இவர்கள் நலிந்தவர்கள், குரல் எழுப்ப முடியாதவர்கள், திருமணமானவர்கள் இருக்கலாம், ஆகாதவர்கள் இருக்கலாம், இளைஞர்கள் யுவதிகள் இருக்கலாம், சிறார் இருக்கலாம். எப்படி என்றாலும் பெண்கள் ஆண்கள் என இரு பாலினங்களும் இருக்கலாம், ஏன் மூன்றாம் பாலினம் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பவுலடியார் சொல்வது, ஒரு இறை சமூகம் ஆண்டவர் இயேசுடைய மறை உடலை உருவாக்குவது என்பது இவர்கள் எல்லாரும் இணைந்துதான் அதை செயல்படுத்த முடியும். சிலர் அங்கு வேண்டாம் என்று தள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு என்கின்ற மறை உடல் நிறைவோ முழுமையோ பெறாது. ஏனென்றால் இந்த மறை உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் மிக முக்கியமானது என்பதனை அவர் நினைவுறுத்துகிறார். அது கண்ணாக காதாக இருந்தாலும், இல்லை என்றால் ஒரு சிறு விரலாக இருந்தாலும் அவர் அருமையாக சொல்கிறார், எது நாம் வலிமையற்றது அல்லது இது தேவையில்லை என்று சிறு உறுப்பு என நினைத்து உதாசீனப்படுத்துகிறோமோ அதுவே மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்று கூட சொல்கிறார். கண் என்பது பெரிய உறுப்பு அல்ல, ஆனால் அது முதன்மையான முக்கியமான உறுப்பாக மாறிவிடுகிறது. இந்த அருமையான உருவகம் இன்றும் நமக்கு பொருள் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய இறை சமூகத்தில் யார் பெரியவர் என்று கேள்வி எழுப்புவதை விட எல்லாருமே கடவுளுக்கு முன்பு மாண்பு உடையவர்கள், சமமானவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்ற பார்வைதான் ஒற்றுமையின் அடித்தளமாக அமைய முடியும். ஒருவரிடம் வலிமை இருக்கலாம், இன்னொருவரிடம் பிற ஆற்றல்கள் இருக்கலாம், ஒருவர் ஏராளமான திறமை உள்ளவர்களாக கூட இருக்கலாம், இன்னொருவர் செல்வம் அதிகம் கொண்டிருக்கலாம், ஆணாக இருக்கலாம். எப்படி இருப்பினும் இதையெல்லாம் கடந்த ஒரு நிலையில் ஒருவர் ஒரு இறை சமூகத்தின் உறுப்பினராக திருமுழுக்கு பெற்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்றால் அவர் கடவுளுடைய பார்வையில் சமமானவர், மகத்தானவர், மாண்புடையவர். இந்த ஒரு அடித்தளத்தில் இருந்துதான் ஒற்றுமை பிறக்கிறதை நாம் காண்கிறோம். இதையே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறை வேண்டலாக முன்வைக்கிறார். தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது ஒரே அளவுள்ள தகுதி உள்ளவர்களை அவர் காணவில்லை. ஒரே பணியை செய்தவர்களை தனக்கென தேர்ந்து கொள்ளவில்லை. ஒரே குடும்ப பின்னணியோ சமூக சூழலை கொண்டவர்களையோ அவர் தனக்கென வேண்டும் என நினைக்கவில்லை. இல்லை என்றால் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், எனவே எனக்கு தேவைப்படுகிறார்கள் என்றும் நினைக்கவில்லை.
சமுதாயத்தில் இவர்கள் மேம்பட்டவர்கள் என்று கூட அவர் கவனிக்கவில்லை. ஏனென்றால் லேவியை போன்றவர்கள் வரி தண்டுபவராகவே இருந்திருக்கிறார்கள். உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு சமூக குழுவாக இருந்தவர்களையே ஆண்டவர் சமநிலைப்படுத்தி தனக்கென தேர்ந்து கொள்ளுகிறார். எனவே தான் இத்தகைய ஒரு இறை சமூக உணர்வு நம்மிடம் உருவாக்க வேண்டும் என விரும்புகின்ற ஆண்டவர் நம்முடைய இறை தந்தையிடம் ஒரு வேண்டலை எழுப்புகிறார். அவருடைய இறுதி பிரியாவிடையின் பொழுது அவர் ஒரு கட்டளை தருவார். அன்பு என்கின்ற கட்டளை. நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள் என்று ஒரு கட்டளை. ஒரு விருப்பத்தையும் முன்மொழிவார். நீங்கள் அன்பு செயல் செய்வதனால் என்னுடைய சீடர்கள் என அறிந்து கொள்ளப்பட வேண்டும், இந்த உலகம் உங்களை காண வேண்டும் என்ற விருப்பத்தையும் சொல்வார். ஒரு நம்பிக்கையும் தருவார். நான் பிரிந்து சென்றாலும் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன் என்ற நம்பிக்கை தருவார். நான் செல்கிறேன், ஆனால் உங்களுக்கென நான் இடம் ஏற்பாடு செய்யத்தான் தந்தையிடம் செல்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையும் அந்த இறுதி இரவு உணவின் பொழுது தருகிறார். ஆனால் அதே இரவு உணவின் பொழுது அவர் ஒரு இறை வேண்டலையும் செய்கின்றார். தன்னுடைய உளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற விருப்பத்தை இறை தந்தையை நோக்கி அவர் எழுப்புகின்றார். நாம் ஒன்றாய் இருப்பது போல தந்தையே இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இவர்கள் நடுவில் வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். தகுதி உள்ளவர்கள் இல்லாத நிலை என்பது அவர்கள் நடுவே இருந்திருக்கலாம். குடும்பத்தால், சமூகத்தால், அரசியல் பின்னணியினால் வேறுபட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். இல்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் விளைவினால் அவர்கள் வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதனால் நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் இந்த வேறுபாடுகளை களைந்து நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் இருக்க வேண்டும் தந்தையே என்பதுதான் அவருடைய ஒரே இறை வேண்டலாக அன்பு மக்களே இருக்கிறார். ஒரு இறை சமூகம் அவ்வாறுதான். இங்கு பல வேறுபாடு உள்ள மக்கள் இருக்கலாம், பல பின்னணி உள்ளவர்கள் இருக்கலாம், அது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள் கூட இங்கு இருக்கலாம். ஆனால் நாமெல்லாம் இணைந்து வருகின்ற பொழுதுதான் ஒரு இறை சமூகமாக நாம் உருவாகிறோம். அது கடவுள் விரும்புகின்ற சமூகமாக அது மலர்கிறது, முகிழ்கிறது என்றும் சொல்லலாம். இதை நம்முடைய அன்பு அன்னை, மங்கள அன்னை, இல்லை என்றால் மரியாவுடைய பார்வையில் நோக்குவது தகும் என நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அருமையான ஒரு பங்கு இறை சமூகம். அந்த அன்னையுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வாழ்கின்ற காட்டு விளை இறை சமூகம். அப்படியானால் இந்த அன்னை தன்னுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை எவ்வாறு கண்டார்? அந்த ஒற்றுமை உணர்வு அவருக்கு இருந்ததா? தன்னுடைய திருமகன் எதற்காக வர விரும்பினார் இந்த உலகத்திற்கு? அந்த மீட்பு பணியில் தன்னை இணைத்துக் கொள்வதில் அவருக்கு ஏன் இத்தகைய பேரார்வம், பேரன்பு இருந்தது என்று கேள்விகள் எழாமல் இல்லை. எனவே இரு பகுதிகளை நம்முடைய பார்வைக்கு கொள்ளலாம். முதல் பகுதியானது லூக்கா நற்செய்தியின் 1ஆம் அத்தியாயத்தில் 26 முதல் 38 வரையிலான இறை சொற்றொடர்கள். அன்னை மரியாவுடைய அழைப்பு, அதே மங்கள வார்த்தை தரப்படுகின்ற இடம், அதுவே நம்முடைய பாதுகாவலின் பொருத்தமான பகுதி. இந்த ஒரு இடத்தை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது பொதுவாக என்ன சொல்வோம்? வானதூதர் வந்தார், கப்ரியேல் அவரிடம் உரையாடினார், ஆண்டவருடைய செய்தியை அறிவித்தார், அன்னை தயங்கினார், இறுதியாக உம் சொற்படியே நிகழட்டும் ஆகட்டும் என ஏற்றுக்கொண்டார். எனவே இறை மகனை இந்த உலகிற்கு தந்தார் என்பதான ஒரு பார்வை நமக்கு இருக்கும். அது உண்மைதான், இது முழுமையானதுதான். அவர் இல்லை எனில், ஆம் என்று சொல்லவில்லை எனில், உமது திருவிழப்படி நடக்கட்டும் என்று தன்னை தரவில்லை எனில் இந்த உலக மீட்பிற்கு வாய்ப்பு இருந்திருக்காது என்பது நாம் தெரியாத ஒன்று அல்ல. ஆனால் இந்த அழைப்பில இன்னொன்று அங்கு அடங்கி இருக்கிறதை காண வேண்டும். அங்கு மரியாவுக்கு இன்னொரு பணி தரப்படுகிறது. வெறுமனே ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு தருவதற்கு கருத்தரிக்க வேண்டும், உதரத்தில் சுமக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. மாறாக அவருடைய பணி என்ன, எனவே நீர் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கப்ரியேல் சொல்கிறார். வாழ்த்து கேட்டவுடன் அவர் கலங்கினார், தன்னுடைய உள்ளத்தில் எண்ணினார். அத்தோடு முடித்திருக்கலாம், இல்லை. ஆனால் வானதூதர் அடுத்த செயலுக்கு செல்கிறார். ஒரு குழந்தை பிறக்கும், அது தூயது, கடவுளுடைய மகன், இயேசு என பெயரிடுவீர் என்பதோடு முடித்திருக்கலாம். ஆனால் வானதூதரிடம் ஆண்டவர் இவ்வாறு சொல்லவில்லை. மாறாக
வானதூதர் அடுத்த கட்டத்திற்கு அவரை அழைத்து செல்கிறார். அவருடைய தந்தையாகிய தாவீதின் அரியணையை அவருக்கு ஆண்டவர் அளிப்பார். அவர் யாக்கோபு குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார். அன்பு மக்களை, இதில் தான் அன்னை மரியாவுடைய இன்னொரு பணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய திருமகனை, இயேசு என பெயரிடப்படுகின்றவரை, மீட்பராக வர இருக்கின்றவரை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வானதூதர் வழியாக கடவுள் ஒரு பொருளை, ஆழ்ந்த அர்த்தத்தை, அவர் பணியை அங்கு முன்னிறுத்துகிறார். அதுதான் அவருடைய தந்தையாகிய தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அதில் என்ன வேறுபாடு இருக்கிறது? அதில் என்ன ஆழ்ந்த பொருள் இருக்கிறது? அதனையே நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் என்று நம்மில் சிலர் எழுப்பலாம் ஒரு கேள்வியை. தாவீது, அவருடைய அரியணை என்பது மிகுந்த பொருள் உள்ள ஒன்றாக அமைகிறது. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இல்லை என்றால், பழைய ஏற்பாட்டில் அந்த சமூக கால சூழலில், அரசியல் பின்புலத்தில் அந்த மக்கள் வாழ்ந்த நிலையில் தாவீதுடைய காலம் என்பது மிகச் சிறப்பான ஒரு காலம். அவர் நெடிய ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் என்பதை விட அவர் ஒரு அரசராக இருந்த காலம் மிக முக்கியமான காலம். ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் பல இனக்குழுக்களாக வாழ்ந்து வந்த காலம், பழங்குடியினர் போல். ஆனால் இந்த தாவீது தான் சவுலுக்கு பிறகு இரண்டாக ஒருவேளை இந்த ஆட்சி பிரிந்து விடுமோ, வடநாடு தென்னாடு என்பதனாக மாறிவிடுமோ என்ற ஒரு சூழலில் தான் தாவீது ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அரசராக அருள் பொழிவு செய்யப்படுகிறார். மிகுந்த அறைக்கூவலான சவாலான காலம் அது. எனவே தான் ஒரு ஆடை மேய்க்கின்ற, ஆடுகளை மேய்க்கின்ற ஒருவன் ஒரு சிறுவனை எப்படி ஆடுகள் சிதறிவிடாமல் அவைகளை கூட்டி சேர்த்து மந்தையாக ஓட்டிச் செல்லுகின்ற பண்பு இருக்குமோ, அதே போன்று ஒரு நல்ல ஆயனாக, அரசனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய மக்களை பிரிந்து விடாமல் அவர்களையெல்லாம் கூட்டி ஒற்றுமையாக சேர்க்கின்ற ஒரு பணியை ஆண்டவர் அவரிடம் தருகிறார். இதுதான் தாவீதின் அரியணை என்று பொருள்படுகிறது. சிலர் என்ன நினைக்கலாம், நெடிய ஆண்டுகள் ஒருவர் ஆட்சி செய்தார், பகைவர்களை எல்லாம் அவர் வெற்றியில் மேற்கொண்டார், நாடுகளை எல்லாம் அவர் கைப்பற்றினார், அவருடைய காலத்தில் மக்கள் இவ்வாறு வாழ்ந்தார்கள். உண்மைதான். ஆனால் அதை கடந்து இந்த மக்கள் எவ்விதமாகவும் பிரிந்து விடாமல், சிதறி விடாமல், ஆண்டவர் ஒருவரில் நம்பிக்கை கொண்டு அவரோடு அன்பு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவருக்கு உகந்தவராக வாழ வேண்டும் என்பதுதான் தாவீது மேற்கொண்ட பகீரத முயற்சி என்று சொல்லலாம். இதில் சிறந்த அடையாளத்தை என்ன சொல்லுவார்கள் விவிலிய ஆய்வாளர்கள்? தாவீது தன்னுடைய தலைநகராக எருசலேமை முதன்முறையில் உருவாக்குகிறார். இது எந்த ஒரு இனக்குழுவுக்கும் சொந்தமானது அல்ல, அது பொதுவானது. அது ஆண்டவருடைய சீயோன் மலை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் வாழும் புனிதமான இடம். எனவே தாவீது எபிரோனில் இருந்து அதை விட்டு அவர் என்ன செய்கிறார்? எருசலேமை தலைநகராக தேர்ந்தெடுத்து இந்த ஆண்டவருடைய இடம், ஆண்டவர் உரைகின்ற இடம் இனிமேல் தலைநகரம் என்று அவர் அங்கு தங்க தொடங்குகிறார். அதுவே எல்லா இன மக்களையும் இணைக்கின்ற இடமாக இருக்கிறது என்பது பொருள்படுகிறது. இந்த அரியணையைத்தான் ஆண்டவர் மரியாவிடமிருந்து பிறக்கவிருக்கின்ற இயேசு என பெயரிடப்படுகின்ற, இயேசு என்று பெயரிடப்படுகின்ற மீட்பராகிய ஆண்டவருக்கு தருவார். இந்த ஆட்சிக்கு முடிவு இராது. அதைத்தான் இக்காலத்தில் திரு அவையாக நாம் தொடர்கின்றோம். மரியா இந்த பணியில் தன்னை இணைத்துக் கொண்டதால் தான் அவரை இறுதியாக சந்திக்கின்ற இடத்திற்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறார். அவருடைய அழைப்பு தொடக்கமாக இருந்தாலும், இந்த பணியை ஆண்டவர் அவருக்கு என தந்தாலும், அவர் வழியாக வருகின்ற திருமகன் இயேசு இந்த உலகத்தில் தாவீதை போல சிதறுண்ட மக்களை எல்லாம் கூட்டி சேர்க்கின்ற நானே நல்ல ஆயன், இந்த ஆயன் ஆடுகளுக்காக உயிரை தருவான், அவள் நிறைய வாழ்வை தரும் பொருட்டை இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். எனவே எந்த ஆடுகளும் என்னிடமிருந்து பிரிந்து விடாமல் நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். என்னுடைய கிடையை சாராத ஆடுகளும் உள்ள, அவைகளையும் நான் என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று
சிதறவிடாமல் இணைக்கின்ற, ஒருங்கிணைக்கின்ற, ஒற்றுமையில் உருவாக்குகின்ற, ஒரே மக்களாய் இறை தந்தையுடைய பிள்ளைகள் என்ற உணர்வை தருகின்ற ஒரு பணியைத்தான் இந்த மரியா வழியாக ஆண்டவர் செய்ய துணிந்தார் என்று சொல்லலாம். இதனை மரியா எப்பொழுது மிக அற்புதமாக வெளிக்கொணர்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு. எங்கு மரியாவை லூக்கா முதலாக அழைப்பிலே காட்டுகிறாரோ, அதே லூக்கா திருத்தூதர் பணிகளில் அதே மரியாவை இறுதியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். திருத்தூதர் பணிகள் 1 அத்தியாயம் 14வது இறை சொற்றொடர். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவருடைய சீடர்கள் ஆவலாக விண்ணகத்தை நோக்கியே பார்த்தார். சென்று விட்டார் என்ற கவலை மேலிட பார்த்தார்கள். வானதூதர்கள் அவர்களிடம் எவ்வாறு சென்றதை கண்டீர்களோ அவ்வாறு அவர் மீண்டும் வருவார் என்று சொன்னாலும் அவர்கள் ஐயம் தீர்ந்து விடவில்லை, தயக்கம் குறைந்து விடவில்லை, பயமும் வற்றிவிடவில்லை. அவர்கள் சிதறி சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த ஒலிவ மலையிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு வருகின்ற பொழுது மரியா அவர்களோடு இணைந்து அவர்களை ஒருங்கிணைக்கின்றார். யாரெல்லாம் அச்சத்தினால் புறமுதுகிட்டு எருசலேமை விட்டு பிரிந்து சென்றார்களோ, யாரெல்லாம் கதவுகளை தாளிட்டு கொண்டார்களோ, யூதர்களுக்கு அஞ்சி கொண்டிருந்தார்களோ, இனி என்ன நிகழும் என தெரியாது பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்களோ, அவர்களை எல்லாம் ஒருமித்து கூட்டி சேர்க்கின்ற அந்த பணியை மரியா தன்னுடைய மகனிடம் எடுத்து அவரை செய்வதை திருத்தூதர் பணியில் நாம் காண்கிறோம். எனவே ஒற்றுமை என்பது இந்த மரியா நமக்கு கற்றுத்தருகின்ற சிறந்த பாடம். அதனை தொடர்ந்து வருகின்ற 2ஆம் அத்தியாயத்தில் மரியா உடன் இருப்பதாக நாம் கருதுகிறோம். எருசலேம் அந்த முதல் தொடக்க கால திரு அவையிலே மரியாவே அவர்களோடு இடனிருக்கிறார். எனவே என்ன நிகழ்கிறது? 2ஆம் அத்தியாயம் 42வது இறை சொற்றொடரில் சொல்லப்படுவது போல அவர் நட்புறவில் நிலைத்திருக்கிறார்கள், அப்பம் பிடுவதில் நிலைத்திருக்கிறார்கள், இறை வேண்டலில் நிலைத்திருக்கிறார்கள். ஒரே மனத்தோராய் அவர்கள் ஆலயத்தில் கோவிலில் கூடி வருகிறார்கள். நிகழ்வது எல்லாம் மரியாவோ உடன் இருப்பு, அவர் ஒருங்கிணைப்பு. இதைத்தான் நம் நடுவில் மரியா அவருடைய மகனுடைய பணியை இன்றும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாமும் செய்ய அன்போடு அழைக்கிறார். அது நட்புறவோடு வாழ்வது, இறைவேண்டலில் நாம் இணைந்து வருவது, அப்பம் பிடுவதில் நிலைத்திருப்பது, பகிர்ந்து கொள்வது, அதையும் கடந்து நாம் ஒரே மனத்தோராய் ஒற்றுமையில் வாழ்வது. இதுதான் ஆண்டவர் இயேசுடைய விருப்பமாக, இறைவேண்டலாக இருந்தது. அன்னை மரியாவுடைய சிறந்த பணியாக இருந்தது. அன்பு மக்களை, நம் நடுவில் இத்தகைய ஒரு உணர்வு இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம். அந்த அன்பு அன்னையுடைய அருள் காவலில் வாழ்கின்ற காட்டுவிளை இறை மக்கள் நாம், இறை சமூகம் நாம், நம் நடுவே இத்தகைய ஒருமித்த உணர்வு. சில வேளைகள் தவறுகள் நிகழலாம், சிலர் குற்றம் புரியலாம், சிலர் நம்முடைய சிந்தனைக்கு ஒவ்வாது இருக்கலாம், சிலர் மாறுபட்ட சிந்தனை கொண்டும் இருக்கலாம், சிலர் மறுத்தும் பேசலாம். ஆனால் அதையும் கடந்த நிலையில் நாம் அதே கடவுளுக்கு, அன்னை மரியா வழியாக அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள். எனவே இந்த ஒற்றுமைதான் எச்சூழலிலும் குலைந்து விடாதபடி ஒரு மனத்தோராய் வாழ இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு என்கின்ற அந்த மறை உடலை உருவாக்குகின்ற அருமையான உறுப்புகளாய் நீங்களும் நானும் துலங்க அழைக்கப்படுகின்றோம். இதுதான் திரு அவை. இந்த திரு அவை என்றுமே காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திரு அவை, அது இறையாட்சியாக, ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற அந்த இறை சமூகமாக, எல்லாரும் ஒரே மக்கள் இனமாக உருவாகும் காலம் வரை ஒற்றுமையில் நாம் நிலைத்திருக்க அன்போடு அழைக்கின்றது. அன்னை மரியாவுடைய பாதையில், அவருடைய பார்வையில் நாம் பயணிப்போம். அந்த அன்னை ஒற்றுமையின் சிறந்த முன்னோடியாக, அடையாளமாக இருப்பது போல அவருடைய பிள்ளைகள் நாம் ஒற்றுமை உருவாக்க இணைந்து உழைப்போம். ஆண்டவருடைய ஆசியை அன்னையின் பரிந்துரை வழியாக பெறுவோம். ஆமன்.